இந்த ஆவணி மாதத்தில் ரிஷபராசி எப்படி இருக்கும், அவங்க குணங்கள் எப்படி இருக்குங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேம்மா. அதாவது நம்மளுடைய பிரபஞ்சம் எப்படி பண்ணுதுனாக்கா, அது நம்ம பூமி சுரண்டுக்கிட்டே இருக்கும்போது பிரபஞ்சத்தோட ரேஸ் வந்து சந்திரனில் பட்டு சந்திரன்லேருந்து தான் ரிலீஸ் ஆகுது. அப்படி ரிலீஸ் ஆகும்போது ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு ராசி மண்டலம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, ஃபஸ்ட்டு மேச ராசிக்கு வந்து ரிஷபம் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டான்னாக்கா செவ்வாவை வச்சோம். அதே ரிஷப ராசி எப்படி இருக்கும்னு கேட்டால் அது சுக்கிரனை வச்சுருக்கோம். அந்த சுக்கிரனை இந்த கோபமாக இருக்கிறவங்க இந்த இடத்துல என்னன்னாக்கா பொறுமையாகணும்ல, அதுக்கு சாப்பிடணும்ல, பணங்காசெல்லாம் வரணும்ல. இந்த பணங்காசு வரவு செலவு இந்த பூமியில் வாழ்வதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாதாரம் எல்லாத்தையும் கொடுக்கறது இந்த ரிஷபராசி தான். இந்த ரிஷபராசி நேயர்கள் எப்பொழுதும் கம்பீரமாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, அறிவாக இருப்பாங்க, திறமையாக இருப்பாங்க, தான் நிற கர்வம் இருக்கும். இவன் ஏன்னு கேட்டால் அது அசுரகுரு, தேவகுரு அசுரகுருன்னும் போது இறந்தவங்களையும் மீட்டு எடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஒருத்தன்ட்ட பொருளாதாரமே இல்லைன்னா அந்த பொருளாதாரத்தை எப்படி எடுத்துகிட்டு வரணும் என்ற ஒரு நுட்பமான விஷயத்தை அவங்க கையில் கொடுத்து வாங்கினாலே ரிஷபராசி நேயர்களுக்கு ஏன்னு கேட்டால் அவங்களோட முகமே ஒட்டுமாங்கா மாதிரி இருக்கும். ஏன்னா அதே நேரத்தில் அவங்களுடைய சிரிப்பு சிந்தனை எல்லாமே பொருளாதாரத்தை மையமாக வரக்கூடிய நபர் எப்படி பேசினாலும் அவனும் பொருளாதாரத்தில் இழக்கக்கூடாது, நானும் பொருளாதாரத்தில் இழக்க மாட்டேன். நான் சாமானியமாக சில பேர் என்னங்க கெஞ்சனாக இருக்கான்னு சொல்லுவாங்க, கஞ்சத்தனமாக இருக்காங்கன்னு. கஞ்சத்தனமாக இருக்கிறது இல்லை, அவங்களுக்கு தேவை போக அடுத்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரிலாம் யோசனை பண்ணுவாங்க. இந்த ஆவணி மாதத்தில் அவங்களுக்கு எப்படியெல்லாம் திட்டமிடுவாங்கன்னா, அந்த லாபத்துக்குடைய குரு 2ஆம் இடத்துல இருப்பதனால அவங்க என்ன பொருளாதாரத்தில் மேம்பட்டு வர்றதுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க. குரு கொடுக்குற பொருளாதாரம் வேறு விதமாக அறிவு சார்ந்த பொருளாதாரமாக இருக்கும். அது புதன் வீட்டில் இருந்து அறிவு சார்ந்தமாக இருக்கும். அது குழந்தை பாக்கியம் கேட்குறது, அதே நேரத்தில் வந்து படிப்பு சம்பந்தமான விஷயங்களை டெவலப் பண்ணுறது, ஒரு புது புது முயற்சிகள் பண்ணுறது, ஒரு டெலிகம்யூனிகேஷன் மூலமாக புது தொடர்புகள் கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயத்தை சார்ந்த அந்த குரு பகவான் பொருளாதாரத்தை கொடுப்பான். நான் படித்தது ஒன்றா இருக்கும், நான் வேலைக்கு போகிறது ஒன்றா இருக்கும், அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். சரி, ஏதோ ஒன்று நமக்கு பொருளாதாரத்தை கிட்டத்துக்கு என்ன பண்ணணும். மெயினாக ரிஷபராசினாவே பொருளாதாரத்தில் முக்கியம். அழகு, அறிவு, திறமை, அந்த கம்பீரம். படிக்காதவங்க கூட சொத்து சுகத்தோடு இருப்பாங்க. ஓகே, இந்த மாதம் அவங்களுக்கு எது ப்ளஸ்ஸாக இருக்கும், எது மைனஸாக இருக்கும்? அதாவது ப்ளஸ் மைனஸ் எல்லாம் எப்படி எடுத்துகிட்டு வரணும்னு கேட்டால், இந்த நேயர்கள் எப்படின்னு கேட்டால் தன்னை வந்து ஒரு நிர்ணயத்தில் வச்சுருப்பாங்க. வந்து சேர்றாங்கள பார்ட்னர், அந்த பார்ட்னரை பொறுத்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி டீல் பண்ணுவாங்க இவங்க. ஓகே, ஏன்னு கேட்டால் அவங்க பட்ஜெட்டில், ஆனால் அவங்களையும் பாதுகாக்கணும் இவங்களையும் பாதுகாக்கணும்ல, அதனால் இழுத்துட்டு போக மாட்டாங்க. அதே ஒரு நேரத்தில் அவங்க பிறந்த ஜாதகத்தில் அந்த இடத்துல ராகு இருந்ததுனாக்கா பிடிச்சி இழுத்து விட்ருவோம் அவங்கள. அது பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து தான் இந்த பலனானது அதிகரிக்கிறதோ குறைக்கிறதோ சொல்ல முடியும். அதே நேரத்தில் பிறப்பு ஜாதகத்தில் அதே ராகு 2ஆம் இடத்துல இருந்துன்னா குருவும் ராகும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டை எடுத்து போட்டு நம்ம அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு கொண்டு போய் இழுத்து விட்ருவோம்ல. இதெல்லாம் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வர்றது. ரிஷபராசி நேயர்கள் ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் த்ரில்லாக இருப்பாங்க, லவ்லியாக இருப்பாங்க, ஒரு புதிய புதிய சாதனைகள் செய்வதற்கான ஒரு ஆக்டிவேட் ஆயிடுவாங்க, நல்லா இருப்பாங்க. சின்ன குழந்தைங்க ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சின்ன குழந்தைங்களும் சரி, ஒரு 10 வயதுக்கு ஏற்றது மாதிரி குணாதிசயங்கள் இருக்குல்ல, அந்த வயதுக்கு ஏற்ற. ஆனாலும் ஓரளவு இந்த நோய் சம்பந்தமான பிரச்சனை ஒன்று வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டால் அந்த 8ஆம் அதிபதி தான் ரெட்டில் இருக்கான் அந்த இது. அதே மாதிரி இவங்க எப்படி இருக்கணும்னு கேட்டால், மற்றவங்கள்ட்ட பேசும்போது 2 பேரும் பேசிக்கிறாங்கன்னா இவங்க கண்டுக்காத கம்முன்னு இருக்கணும். குறுக்க தலையிட்டாங்கன்னா நடுவில் மாட்டிக்குவாங்க. இவங்களாம் வாயை கொடுத்துட்டு மாட்டிக்கிற அளவுக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் உங்களுக்கு கொண்டு வரும். அங்கே சூரியன் இருந்துகிட்டு இருக்கார்ல, அவர் அங்கே கவனிச்சிட்டே இருப்பார். அவரோட ஃபோக்கஸோட ரேஸ் அது பாடியில் வந்து ஒரு வகையான டெம்பரேச்சர் கொண்டா. ஏன்னு கேட்டால் சுகமாக ஜாலியாக சந்தோஷமாக இருக்க தான் அவர் நினைப்பார். நீ போய் நடுவில் வார்த்தையை விட்டேன்னு வச்சுக்கோ, அழகாக 8ஆம் இடத்துக்குடைய வேலை அங்கே மாட்டிக்கும், இவங்க சுகத்தை கெட்டு போயிடும். இப்போ நீங்கள் சொல்கிறது அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு வேறு எந்த பிரச்சனைக்கும் போகாமல் இருந்தால் அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்க நல்லா இருப்பாங்க, வீடு வாசல் கட்டுவாங்க, அப்பா அம்மாவுக்கு ஆதரிப்பாங்க, அவங்களோட வளர்ச்சியில் நல்லாயிருக்கும். இது நாள் வரை என்ன தேவைன்னு எதிர்பார்த்தாங்களோ அது நல்லா நடக்கும். அந்த சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய அந்த விசித்திர விஷயங்கள்லாம் உள் உணர்வுகள்லாம் செயல்பட்டு அவங்கள தூண்டும். அவங்க படித்த படிப்பு மட்டும் இல்லை, அவங்க உருவாக்கி வச்சுருக்க தொழில்துறை மட்டும் இல்லை, அவங்களுடைய நுட்பமான அறிவு இருக்குல்ல, அது இந்த நேரத்தில் நல்லா சூப்பராக வேலை செய்யும். கேந்திரத்தில் இருக்குது சூரியன், ஆட்சியாக இருக்குது.
அதே நேரத்தில் வந்து கேதுவோட சாரத்துலேயும் சுக்கிரனோட சாரம் அந்த வீட்டு அதிபதியோட சாரத்துலேயும் போவான். அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த 13 நாள் முதல் 13 நாள் கேதுவோட ஞானத்தில் இருப்பான். அந்த ஞான மார்க்கத்தில் போகும்போது அதனுடைய நுட்பத்தில் அவங்க பிறந்த ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. அதே நேரத்தில் இதில் சுக்கிரனோட இதில் போது உனக்கு பிறந்த ஜாதகம் எப்படி இருந்தாலும் இவங்க ஜாதகம் வந்து துணிஞ்சு செய்வாங்க, தைரியமாக இருப்பாங்க, புது புது ஆடைகள்லாம் வாங்குவாங்க, வீடு வாசல் கட்டுவாங்க, குடி போவாங்க. அது மாதிரி சூழ்நிலைலாம் இப்போ நடக்கும். ஸோ இந்த மாதம் வந்துட்டு ரிஷப ராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். ஆனால் அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் நிலையை பொறுத்தது. அவங்க அதை இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து அந்த ஜாதகத்தை கணித்து நம்ம அவங்கள வந்து இந்தந்த மாதிரி விஷயங்களை நம்ம தனியாக பிரித்து சொல்கிறோம்ல. இந்த அபிஷேக் நேயர்களை பொறுத்தவரையும் தெளிவாக அந்த ஜாதகத்தோடு இணைச்சி கேட்டாங்கன்னா ஒரு ட்ரிப்பு தான் பண்ண போகிறாங்க. அடுத்தடுத்த நம்மளோட பலனை அவங்களுக்கு தகுந்த மாதிரி உணர்கிற அளவுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருவோம். உங்களோட ராசியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவர் சொல்கிறது எந்த அளவுக்கு வந்து நீங்கள் அதை ஃபீல் பண்ணி உங்களுக்கு பொருந்திருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.